உப்பு தின்னா தண்ணி குடிக்கணும், தப்பு பண்ணா தண்டனை அனுபவிக்கணும் கேப்டன் சொல்லியிருக்கார் அப்படின்ற ஒரு விஷயத்த இப்போ நினைவு கொண்டிருக்கிறாங்க. யார் அவங்க, ஏன் இப்போ இந்த டைலாக் பார்த்துருவோம் வாங்க. தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவங்க தான் மேடையில் பேசும்போது இப்போ முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் டெல்லிக்கு பயணப்படுறாரு நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்துக்கிறதுக்காக அப்படின்ற இந்த சந்திப்பு தொடர்பாக விமர்சனத்தை முன் வச்சிருக்கிறாங்க. எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட கேட்டிருந்தார், 4 ஆண்டுகளாக நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போகாத முதல்வர் இந்த வருஷம் மட்டும் போறாரு, இதுக்கு பின்னாடி இருக்க காரணம் என்ன அப்படின்னு கேள்வி கேட்டிருந்தார். வேற ஒன்றும் இல்லை, எங்கே பார்த்தாலும் இடி ரைடு அல்ல. எல்லாருக்கும் திமுக இருக்கவங்களும் சரி, ஆண்டவர்களும் சரி, ஆண்டு கொண்டிருப்பவர்களும் சரி, அவங்கெல்லாம் பயத்தில் இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி பேசியிருந்தாங்க. இதில் நாம் கவனமாக கேட்டு தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு கருத்து என்னன்னா, ஆண்டவர்களும் சரி அப்படின்னு சொன்னது தான். இப்போ அதிமுக கூட கூட்டணியில் இருந்தாலும் தைரியமாக ஆண்டவங்களும் தப்பு பண்ணியிருக்காங்கன்ற ஒரு கருத்தை முன்வைக்கிறது, இந்த கூட்டணி தர்மத்தையும் மீறி ஒரு கருத்தை சொல்லியிருக்காங்க பாருங்க அப்படின்னு ஊருக்குள்ளே இந்த கருத்தை கேட்டதுக்கப்புறம் பயங்கரமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு பாருங்க, முதலமைச்சர் டெல்லி போயிருக்கார். எதுக்காக? நிதி ஆயோக் மீட்டிங்ல கலந்து கொள்றதுக்கு. இது 5வது வருஷம், இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் போறார். 4 வருஷமா அவர் போவே இல்லை. இதுக்கு தான் இன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடியார் கேள்வி கேட்டிருக்காங்க, இவ்வளவு நாள் போல இப்ப மட்டும் போறீங்கன்னு. இன்னைக்கு எல்லா பக்கம் ரெய்டு தெரியுமா உங்களுக்கு? சுத்தி சுத்தி ரெய்டு போயிட்டு இருக்கு சென்னை எல்லார் வீட்லயும். அதனால இன்னைக்கு அனைத்து பேருமே பயந்து, அந்த ரெய்டுகளுக்கு பயந்து இருக்கின்ற ஒரு நிலைமை தமிழ்நாட்டில் இருக்கிற ஆண்டவர்கள், ஆட்சி செய்பவர்கள் அனைவரும் எல்லார் மேலேயும் ஊழல் நிச்சயமாக நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. கேப்டன் எப்பயுமே சொல்வார்ல, உப்பு தின்னா தண்ணி குடிச்சுதான் ஆகணும், தப்பு பண்ணா தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும். அதுக்கடுத்துதான் முக்கியமான ஒரு மீட்டிங் இன்னைக்கும் போயிருக்கு. ஒன்றிய நிதி அமைச்சர் அவங்கள பார்த்து, யாருன்னா நம்ம திமுக எம்பி கனிமொழி அம்மையார் செங்கல் மீது இருக்கக்கூடிய வரியை கொஞ்சம் குறைச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க போல. அதை பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த நேரத்தில் செங்கல் மேலே இருக்க வரியை குறைக்கிறதுலாம் வேலையா? ஊருக்குள்ளே எம்புட்டு பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. நீங்களே சொல்லியிருக்கீங்கல்ல, டாஸ்மாக்னால இளம் விதவைகள் அதிகமாக இருக்க மாநிலம் தமிழ்நாடாக இருக்குன்னு, வந்தோன்னே டாஸ்மாகை மூடிடும்னு சொன்னீங்கல்ல, அதெல்லாம் மூடணும். அதை மூடுறதுக்கு நீங்கள் வழி பண்ணியிருக்கணும்ல, அதெல்லாம் நீங்கள் பண்ணுறதுக்கு ஒன்றும் பேச்சுவார்த்தை நடத்தின மாதிரி தெரியலையா? அதுக்கு பதிலாக நீங்கள் 2 டிஸ்டிலரியை புதுசாக ஓப்பன் பண்ணிருக்கீங்க, 2 ஃபேக்ட்ரியை புதுசாக ஓப்பன் பண்ணிட்டீங்க நீங்கள் அப்படின்னு பயங்கரமான விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள். இன்னைக்கு தான் கனிமொழி போய் நிதி அமைச்சரை பார்த்துருக்காங்க. எதுக்காக பார்த்துருக்காங்கன்னு பார்த்தா, செங்கல் மேலே இருக்கிற வரியை குறைக்கணுமா, அதான் ரொம்ப முக்கியமா. அவங்க போய் பார்த்தது வேற விஷயம், வெளியே வர்றது செங்கல் மேல் இருக்கின்ற வரியை குறைக்கணும். கனிமொழி அவர்களே, நீங்க தான் சொன்னீங்க, இளம் பெண்கள் அதிகமாக விதவைகளாக இருக்காங்க தமிழ்நாட்டில், வந்தவொடனே டாஸ்மாக் மூடுவோன்னு சொல்லிட்டு இவங்களே இன்னைக்கு 2 டிஸ்லரிஸ் ஓப்பன் பண்ணியிருக்காங்க, மதுபான ஆலைகள். தெரியுமா உங்களுக்கெல்லாம்? 2 ஆலைகள் இன்னைக்கு கனிமொழி அவர்கள் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதனால நீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இன்னைக்கு எம்பியா இருக்கீங்க, அமைச்சர்களை சந்திக்கும் பொழுது நீங்க கேட்க வேண்டியது, தமிழ்நாட்டில் டாஸ்மாகை நிரந்தரமாக மூடுங்கள், எங்களுக்கு மருத்துவத்தையும் கல்வியும் இலவசமா கொடுங்க, மணல் கொள்ளையை முற்றிலுமாக எங்க தமிழ்நாட்டில் தடுக்கணும், கனிம வள கொள்ளையை தடுக்கணும், ஒரு லஞ்சம் நேர்மையான இல்லாத ஒரு நல்ல ஆட்சி வர்றதுக்கு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு கேட்கணும் அவங்க. அதுக்கடுத்ததான் பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்கும் திட்டம். இது எவ்வளோ பெரிய ஒரு போஸ் அடி தெரியுமா? 1000 ரூபா கொடுக்கறது, இந்த விலைவாசியில் 1000 ரூபாய் வச்சு என்ன பண்ண முடியும்? 1000 ரூபாய் கொடுக்குற மாதிரி கொடுத்து ஓட்டெல்லாம் வாங்கிக்கின்னு, அதுக்கப்புறமா டாஸ்மாக் மூலமாக உங்கள் கணவர்கள் கிட்ட இருந்து 5000 ரூபாய் வசூல் பண்ணிக்கிட்டு இருக்கு இந்த கவர்மெண்ட் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வேற முன் வச்சு பேசியிருக்காங்க பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள். பெண்களுக்கு 1000 ரூபாய் மாசத்துக்கு கொடுக்கிறோம் என்று சொல்லி மக்கள் வரி பணத்திலேயே 1000 ரூபாவை கொடுத்து இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டை கடனாளி ஆக்கினதான் இந்த ஆட்சியின் பெருமை. அந்த 1000 ரூபாய் இன்னைக்கு விற்கிற விலைவாசியில ஒரு வாரத்துக்குள்ளேயே காலி ஆயிடுது. மருத்துவ செலவு, படிப்பு செலவு, விலைவாசி உயர்வு, மளிகை ஜாமான், காய்கறி, இன்னைக்கு எத்தனை எல்லாம் விலைவாசி உயர்வு. அப்போ இந்த 1000 ரூபாய் கொடுக்கிறேன்னு சொல்லி பெண்களே மூளைச்சலவை செய்து ஏமாற்றி உங்கள் வாக்குகளை பறித்து உங்கள் கணவர்மான் மூலம், டாஸ்மாக் மூலம் அந்த 1000 ரூபாய் மாசத்துல 5000 ரூபாய் இந்த அரசு திரும்ப பெற்றுக் கொண்டிருக்கிறது.